ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடலக்கொட்டை இதெல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சாதத்தை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் கேஸில் பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேஸை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எதுக்குன்னா அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நம்ம சுண்ட விட்டுறலாம். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த டைமில் இப்போ நம்ம சாதம் ஆற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஒரு சைடு உப்பு அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்காது. அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடிங்க. இது நம்ம ட்ராவலுக்கு கூட கொண்டு போகலாங்க. ட்ராவலுக்கு கொண்டு போகக்குள்ள நம்ம இந்த கடலைப்பருப்பு, கடலைக்கொட்டைலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம சீக்கிரம் கெட்டுரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.